இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் 6/11/2025 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:07 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை மாலை 5:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 8:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 8:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுய முயற்சிக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய செயல்களை சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். வரவுக்கான செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல ஏற்றங்களும் இருக்கும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். இப்பொழுது செய்கின்ற திட்டங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வியாபார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களின் மீது ஏதாவது குறை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வரவு செலவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து படுவீங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடன் பயணங்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல மூத்த அதிகாரிகளுடன் இருக்கும் பொழுது சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண வாழ்க்கையில நல்லிணக்கமும் காணப்படும். புதிய வேலைகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தொழில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய காதலை பற்றி உங்கள் வீட்டில் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க.
குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுத்தரும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் மிதமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகள்ல சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை தேடவும் செய்வீங்க, சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று இணக்கமான போக்குடனும் இருப்பீங்க. அனுசரணையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நிதி விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். கண்கள்ல சிலருக்கு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சில செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் ஏற்படலாம். சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை வழி பணவரவுகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு புதியதாக நகைச்சீட்டு போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும், மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே தொந்தரவு செய்யும் நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வரவுக்கு ஏற்ற வகையில செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சமயோஜிதமாக செயல்பட்டு சில முக்கியமான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். வெற்றியும் பெறுவீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்கவும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல புதிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை வேகப்படுத்தவும் செய்வீங்க. அரசு தொடர்பாக வேலை செய்பவர்கள் ஒழுக்கத்துடன் இருப்பதும் நல்லது. சிலர் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் சுமூகமான போக்கும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தவும் செய்வீங்க. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். பணிபுரியும் இடத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனம் அமைதியாகவும் இருக்கும். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் உங்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சில முக்கியமான விஷயங்களை உங்கள் குடும்பத்தினருடன் பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. அவசரப்படவும் வேண்டாம். சிறப்பான பலன்களும் இருக்கும். சிலருக்கு வேலை உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் இருக்கும். சேமிப்புகளை பக்குவமாக சேர்க்கவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நன்மைகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வேலையின் காரணமாக இடமாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளின் தொடக்கத்துல இருந்து சிறிய அளவிலேயாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சுதந்திரமான போக்கும் காணப்படும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். என்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை எளிமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
திருமண உறவில இன்று குடும்பத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நெருங்கிய நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சில மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வழக்கமான ஆலோசனைகளாகவும் இருக்கும். சில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில ஏற்றமும் உண்டாகும். இன்று வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேருங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில நீங்க நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்களை நல்ல விதமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல தீர்வையும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. செலவுகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை மேற்கொள்வதும் நல்லது. சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல சில நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சுதந்திரமான போக்கும் இருக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு வழியில உதவிகள் சாதகமாகவும் அமையும். அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாப்பாட்டு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன இடைவெளிகளும் இருக்குங்க. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. பணியில சிறு மாற்றங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப உறவினர்களிடத்துல ஓரளவிற்கு நல்லிணக்கமும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி, கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும், தனவரவும் இருக்கும், வேலை பளுவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனைவியிடத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்து வந்த செய்திகள் நல்லபடியாகவும் வந்து சேரும். பணியாளர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. இன்று தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும். அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தந்தையின் அன்பும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய உதவிகளும் இருக்கும். பண ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல எதிரிகளுடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வேலை தொடர்பாக புதிய சாதனைகளை படைக்கவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. சில இழப்பீடுகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. விரயங்களும் நீங்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன தடைகளும் இருக்க தங்க செய்யும். அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நேர விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களுக்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. சில சவாலான பணிகளும் இருக்க தங்க செய்யும். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. நெருங்கிய குடும்ப உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை ஓரளவுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பராமரிப்பு செலவுகளை கவனிக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று குடும்பத்தை பொறுத்தளவிற்கு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுடன் உற்சாகமான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சொந்த ஊருக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். புதிய தொழில்நுட்ப செயல்பாடுகளினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்திற்கான எதிர்ப்புகளும் குறையும். பணவரவும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப வருமானமும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களிடத்துல வெறுப்பு காட்டியவர்கள் இப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் இதனை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். போட்டி விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சோம்பலையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல குடும்ப பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். வலுப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப அங்கத்தினருடன் சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சலிப்பான உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான பலன்களையும் பெறலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் என்று இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய செய்திகளும் வந்து சேரும். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை யாராவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கோபப்படவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. சிலருக்கு நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில ராஜதந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குழப்பங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையரிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க.
பாதியில் நின்ற பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் குறையும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். எதிர்காலம் தொடர்பான சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் சில மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. பணியில சாதகமான பலன்களும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. குடும்ப அங்கத்தினருடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கடன்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியிலிருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல தடையாக இருந்தவைகள் மாறியும் போகும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சில சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். மேலதிகாரிகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவசர செலவுகளும் ஏற்படலாம். இன்று அரசு வேலைகள் கால தாமதமாகி தங்க முடியும். தொழிலை எப்படியாவது முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்லவும் செய்வீங்க. இதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று அலைச்சல்களும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு தீர்க்கமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. குடும்பத்துல சில அடிப்படை வசதிகளை நீங்க நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய சூட்சமங்களை படைக்கவும் செய்வீங்க. புதுமைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கையில புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. மனதுல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வணிகத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு தொடர்பான சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. எதிலும் என்று சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். புதிய கனவுகளும் பிறக்கும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகளும் பிறக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோசனைகளையும் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை சிறந்த முறையில செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல அமைதியான போக்கும் இருக்கும், மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பணத்தை நல்ல முறையில தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளினால தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சாதகமான நன்மைகளும் உண்டாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களை தக்க வைத்தும் கொள்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றியும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நன்மைகளும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல மேன்மையும் உண்டாகும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். முக்கிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பழைய நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகளினால இணக்கமான போக்கும் காணப்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். வியாபார எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வி படிகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் தெளிவையும் ஏற்படுத்தலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களிடத்தில் அனுசரணையாக இருப்பதும் நல்லது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. செய்கின்ற வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல என்று புன்சிரிப்புடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில என்று சுறுசுறுப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த பாதுகாப்பற்ற உணர்வுகளும் மாறும். வேலையில தரத்தை முன்னேற்றவும் செய்வீங்க. வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய விவாதங்களும் நடைபெறலாங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலைகளை உடனுக்குடன் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம்.
வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சில தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். விவாதங்கள்ல தலையிடுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல வித்தியாசமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. குடும்பம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பொறுப்புகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். இதனை நிதானமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கவனமாகவும் பேசுங்க. தகவல் தொடர்பாடல்கள்ல இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிது அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். சில புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல எதிர்பாராத வருமானத்தையும் பார்த்து விடலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருள் வரவும் இருக்கும். உழைப்பிற்கான நல்ல ஊதிய தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கேட்ட இடங்கள்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும்.
உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமும் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியன சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். பொறுமையுடன் இருந்தாலே போதும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே வீண் பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். பணத்தை முறையாக பயன்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று பெரியதாக எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் வேலைகள் நடைபெறும். சில செலவுகளும் இருக்கும். குடும்ப செலவுகளினால நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சுமூகமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல மனைவியினுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. காரிய தடைகளும் நீங்கும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலைகளையுமே திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பங்கு சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இன்று சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்கவும் செய்வீங்க. சாதாரணமாக மற்றவர்களுக்கு கூறுகின்ற வார்த்தைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக தடைகளினால செயல்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வீடு மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். தோற்ற பொலிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. அன்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.